நைட்டு 11 மணி. சரி ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு தூங்குவோம்னு நீங்க Instagramம எடுப்பீங்க. முதல்ல ஒரு நாய்க்குட்டி வீடியோ வரும். அப்புறம் ஒரு பூனைக்குட்டி வீடியோ வரும். அப்புறம் யாரோ ஒரு ரேண்டமான ஒரு பெர்சன் டோஸ் சுட்டுட்டு இருப்பாங்க. அது முருகலா வருதா, மொத்தமா வருதான்னு மொத்தமா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இப்படியே பார்த்துட்டே இருப்போம். நம்ம கட்ட விரலும் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா மணி நைட் 2 மணி ஆயிருக்கும். உடனே நமக்கு ஒரு ஷாக் ஆகும். அப்பதான் நமக்கு ஒரு டவுட் வரும். உண்மையாவே நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அடுத்து என்ன வீடியோ வரணுங்கிறத யாரு டிசைட் பண்றா? இதுல நம்ம ஃபோன்குள்ள எவனாவது உட்காந்து இந்த ஆப்புக்குள்ள உட்காந்து அடுத்து இந்த வீடியோவை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்றானா? அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு சின்ன பிள்ளைத்தனமா உதிச்சிருக்கும். அதுக்கான விடையா இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் அதை மட்டுமா பேச போறோம் அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த அல்காரிதம் கேம்ஸ் எல்லாம் தாண்டி டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப பரவலா பேசப்பட்டு வருது. டூம் ஸ்க்ரோலிங்கோட ஆபத்துகள் என்ன, உண்மையிலேயே டூம் ஸ்க்ரோலிங்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இதோட சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, அண்ட் இந்த அல்காரிதம்ஸ் எப்படி நம்மள அடிமையா வச்சிருக்கு, இதுல இருந்து எப்படி விடுபடுறது, இதெல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான லாஜிக் ஷோ எபிசோடுக்குள்ள போவோம். தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. அப்படி நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யார் இருக்கா? சர்க்யூட்டா, பேட்டரியா, இல்லை இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு டிஜிட்டல் ஸ்பை இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படிங்கிறதான் பதிலாக இருக்கும். நீங்கள் அதிகாலை எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணதும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற ஆப் என்ன? அந்த ஆப் உடனே உங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ செகண்ட் பார்க்குறீங்க, எவ்வளோ செகண்ட் எகைன் உங்கள் தம்பை ஸ்க்ரீனில் ப்ரெஸ் பண்ணாமல் பார்க்குறீங்க, இதுலேருந்து எல்லா விஷயங்களும் டேட்டாவாக சேமிக்கப்படும். இந்த டேட்டாவை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் நைட்டு 11 மணிக்கு சும்மா எதேச்சியாக வந்து ஒரு பிரியாணி வீடியோ பார்க்குறீங்க. பிரியாணி வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க. உடனே இந்த ஆப் பேட்டர்ன் எல்லாமே நோட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு அதே டைம் நைட்டு 11 மணிக்கு நீங்கள் பிரியாணி சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு ரீலில் புஷ்ஷாக வரும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு பழக்கமாக ஹேபிட்டாக மாற்ற ஆரம்பிப்பீங்க. இப்படி தான் உங்களை வந்து இந்த டிஜிட்டல் அல்காரிதம் வந்து ட்ராப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ராவா லேமேனில் சொன்ன மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் இன்னும் டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா டேட்டா கலெக்ஷன், அதாவது தகவல் சேகரிப்பு. அந்த பிரியாணி வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, 10 செகண்ட் பார்க்குறீங்க, உடனே உங்களுக்கான அந்த டேட்டா என்ன ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஓகே இவனுக்கு சாப்பாடு விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குது, ஸோ சாப்பாடு ரிலேட்டடான விஷயங்களை இந்த மாதிரி டின்னர் டைமில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம புஷ் பண்ணால் இது வந்து ஒரு கன்வர்ஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது நடக்கிறது பேட்டர்ன் ரெகனிஷன், அதாவது உங்கள் ஜாதகத்தையே கணிக்கிற மாதிரி இது அப்படின்னு சொல்லலாம். ஜாதகம்னா டிஜிட்டல் ஜாதகம் அப்படின்னு கூட சொல்லலாம். நைட்டு 11 மணிக்கு மேலே இவன் வீடியோ பார்க்குறான் அப்படிங்கிறதோட அவங்க அதுதான் அவரோட பசி எடுக்கிற டைம் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. இது மூலமா உங்களோட லைஃப் ஸ்டைலே தீர்மானிக்கிற அளவுக்கு டேட்டா ஒரு ஆப்னால சேகரிக்க முடியும் அப்படிங்கிறதா நிபுணர்கள் சொல்ற கருத்து. மூணாவதா நடக்கிற முக்கியமான விஷயம் தான் இந்த ட்ராப் அப்படிங்கிறது, அதாவது வலையை விரித்தல். நீங்க ஒரு பேட்டர்னுக்குள்ள அடிமை ஆயிட்டீங்க. இனி எப்போ வந்து இவனுக்கு ஒரு விஷயத்தை புஷ் பண்ணாலும் அது ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா இது இவனோட ரெகனைஸ்டு பேட்டர்ன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. உடனே இது சம்பந்தமான ஆட்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்களும் அந்த கன்வர்ஷன்ல ஒரு மெட்டீரியலா, ஒரு நம்பரா மாறிட்டே இருப்பீங்க. இதுதான் இந்த டிஜிட்டல் அல்காரிதம் ட்ராப்ல நடக்கிற விஷயங்கள். பொதுவாகவே இந்த அல்காரிதம்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஒரு ஆப்புக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா அந்த ஆப்பை விட்டு வெளியே போகக்கூடாது, அதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒர்க் பண்ணும். உதாரணமா உங்களுக்கு நாய் பிடிக்கும், பூனை பிடிக்கும்னா அது தொடர்ந்து கண்டென்ட் வந்துட்டே இருக்கும். திடீர்னு நீங்க வந்து ஒரு பேய் வீடியோ பார்த்திருப்பீங்க, இல்லை ஒரு மிஸ்ட்ரியான ஃபேக்ட் ஒன்று பார்த்திருப்பீங்க. உடனே இவனுக்கு இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள்லாம் பிடிக்குதுன்னு சொல்லி அது ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு புஷ் பண்ணிட்டே இருக்கும். நீங்களும் அதுலயே கேட்பாங்க. இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டடா நாட் இன்ட்ரெஸ்டடாலாம் கேட்பாங்க. நம்ம தெரியாம அப்பாவிதனமா இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டா போதும் நம்மளோட பேட்டர்னை, பிஹேவியரை அதை ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்மளை அப்படியே ட்ராப் பண்ணிடும். இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த ஆப்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம யூசர் கிடையாது, நம்ம தான் இங்க ப்ராடக்ட். சரி ஒரு வீடியோ தானே காட்டுறாங்க, ரொம்ப ரேண்டமான விஷயம் தானே, ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் எப்போ போட்ட ஒரு வீடியோ அது தொடர்பான ஒரு ஆட் தானே, இதுல என்ன பாதிப்பு நடந்துருது, இதுக்குள்ள நாம ஏன் ட்ராப் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம்னா இங்க தான் சயின்ஸ் வருது, இங்க தான் லாஜிக் வருது. நீங்க ரொம்ப ஒரு ஃபன்னியான ரீல்ஸ் பாக்குறப்போ உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் கொஞ்சம் சுரக்க ஆரம்பிக்கும். உடனே அது நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரீல்ஸை தேடி தேடி நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஓகே நம்ம மூளை வந்து அங்கங்க சந்தோஷப்படுது அப்படின்னா அடுத்த வீடியோ இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சமிங்கை, அதாவது சிக்னலை வந்து உங்க மூளை கொடுத்துட்டே இருக்கும். அதனால நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. இதுதான் அந்த டோபமைன் ரிலேட்டடா நடக்கிற ஒரு விஷயம். ஒருவேளை அடுத்து வர வீடியோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னாலுமே அதுக்கு அடுத்து வரப்போற வீடியோ நல்லா இருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த மூளை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் அந்த டோபமைனோட ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அந்த டோபமைன் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தரக்கூட ஹார்மோன் மட்டும் கிடையாது, ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது கிரியேட் பண்ணும். அடுத்து வரப்போற வீடியோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது இல்லையா, இதுவுமே டோபமைனோட ஒரு முக்கியமான வேலை தான்.
இப்படி உங்களை தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரிவார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ரிவார்டு வரும், அந்த ரிவார்டு வரதுக்காக நீங்கள் ஹண்ட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட சூதாட்டத்தில் அந்த ஸ்லாட் மெஷின்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினாடி வாழ்க்கை ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி அன்பே சிவம்ல அது ரிலேட்டடாக கமல் ஒரு டயலாக் பேசியிருப்பார் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த டோபமைன் ரிலேட்டடாகவும் வருது. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டோபமைன்ங்கிறது சந்தோஷத்துக்கான கெமிக்கலாக மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள், அதாவது அடுத்து என்னன்னு தூண்டக்கூடிய அந்த மோட்டிவேஷனுக்கும் ஆன கெமிக்கலா இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்த வீடியோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டிஜிட்டல் அல்காரிதம்ல இருக்கிற ஒரு பெரிய ட்ராப்பே. இப்போ இந்த வீடியோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு வருவோம். டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடக்கத்தில் பேசியிருப்பேன். டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு காயின் வேர்டு. இந்த வேர்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, டூம் ஸ்க்ரோலிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்க ஃபீட்ல நெகட்டிவான விஷயங்களை தேடி தேடி போய் பார்க்கறது. ஒரு சோகமான செய்தி, இல்லை வந்து ஒரு டிசாஸ்டரான ஒரு வீடியோ, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை ரொம்ப டிப்ரெசிவான கண்டென்ட், இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி நுகர்றது தான் டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டூம்னாலே அழிவு. ஸோ அழிவை தேடி ஸ்க்ரால் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இதை வந்து நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய நியூஸ் மீடியா சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை பல ரேண்டமான பேஜஸாக இருக்கட்டும், ஆக்சிடென்ட் வீடியோலாம் போட்டு அவங்க வந்து வைரல் ஆக்குவாங்க. அதில் வியூஸ் அள்ளிட்டே இருக்கும். அது மூலமாக அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த டூம் ஸ்க்ரோலிங்ல இருக்கிற மெயினான கண்டென்ட்டே. இன்ஃபேக்ட் மெட்டா மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸை இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இல்லை ஒரு டிப்ரெசிவான கண்டென்ட்டை ரெவென்யூ மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அல்காரிதம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக இந்த மாதிரி கண்டென்ட் போடுற பேஜஸ்க்கு அது ரெவென்யூவாக மாறாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ தட் அந்த மாதிரியான கண்டென்ட்டை என்கரேஜ் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பாலிசியாக வச்சிருக்காங்க. டூம் ஸ்க்ரோலிங்க்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்ம மூளை எப்பவுமே பாசிட்டிவ் விஷயங்களை நோக்கி அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. எப்பவுமே நெகட்டிவ் விஷயங்களை நோக்கி தான் அட்ராக்ட் ஆகும். இதுதான் நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜியில் சொல்றாங்க. இது என்ன அப்படிங்கிறத வந்து அல்காரிதம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான கண்டென்ட்டை நமக்கு பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அதை நாம வந்து நுகர்ந்துட்டோம் அப்படின்னாலே அதோட அந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிற மெக்கானிசம் செயல்பட்டுட்டே இருக்கும். கிட்டத்தட்ட உங்க ஃபீடு முழுக்கவே இந்த மாதிரி கண்டென்ட் நிரம்பி கிட்டத்தட்ட உங்களை வந்து ஆங்ஸைட்டிக்கு தள்ளுற அளவுக்கு விஷயம் இதில் நடக்க வாய்ப்பு இருக்கு. உலகமே அழிய போகுது பாஸ் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க வருத்தமா பேசுற அளவுக்கான கண்டென்ட்டை டேட்டாவா அங்க புஷ் பண்ண முடியும். அந்த அல்காரிதம் அந்த அளவுக்கு தீவிரமா வேலையும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல எஸ்கேப்பிங் த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பூனை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு 2 பூனைகள் வந்து ஒரு லேசர் லைட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். அந்த லேசர் லைட்டை அப்படியே அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த லேசர் லைட் எங்கெல்லாம் போகுதோ அந்த 2 பூனையும் அப்படியே தலையை திருப்பிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பூனை மட்டும் அந்த லேசர் லைட்டை ஃபாலோ பண்ணாம இந்த லேசர் லைட்டை அடிக்கிறது எவன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி அந்த லேசர் லைட்டை அடிக்கிறவரோட இதை வந்து கேமரால பார்க்கும். உடனே அந்த பூனைக்கு வந்து ஒரு கேப்ஷன் போட்டிருப்பாங்க, எஸ்கேப்பிங் த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எல்லாருமே ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறப்போ இதுல ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ ஒரு இதுக்குள்ள நம்ம சிக்க வைக்கிறாங்க, ட்ராப் பண்றாங்க, இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வராங்க இல்லையா. அந்த மேட்ரிக்ஸ் படங்கள்ல பார்த்தவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் புரியும். அதே மாதிரி ட்ரூ மேன் ஷோ மாதிரியான படங்களும் பார்த்துருப்பீங்க. அதுலயும் இந்த ஜிம் கேரி வந்து கடைசியில் அந்த டோரை திறந்து வெளியே வருவார் இல்லையா. இந்த மாதிரி இந்த எஸ்கேப்பிங் த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த டூம் ஸ்க்ரோலிங்ல இந்த மாதிரியான ஸ்க்ராலிங் அடிக்ஷன்லாம் நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான பதிலை இப்போ பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஈஸியான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். நீங்கள் திடீர்னு ஒரு ஃபீல்டில் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கண்டென்ட் வருது. உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சைடில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். இல்லைனா மெட்டா மாதிரியான ஆப்ஸே தொடர்ந்து அவங்களே வந்து கேட்பாங்க, இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதில் இன்ட்ரெஸ்டடாக நாட் இன்ட்ரெஸ்டானு கேட்பாங்க. அப்போ நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் இல்லாமல் வேறு மாதிரியான கண்டென்ட் ஜென்ரேட் ஆகும். அதெல்லாம் தாண்டி இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது. ஒரு சில பேஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு ரேண்டமாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு வீடியோ இறக்குவாங்க. அதில் வெறும் ஜென்டிலான ஒரு மியூசிக் இருக்கும், ஒரு ப்ரீஸியான வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அல்காரிதம் வந்து ரீவேம்ப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இன்ஃபேக்ட் அதுவே ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் தான் அப்படின்னாலுமே அது ஓரளவுக்கு ஒர்க் ஆகக்கூடிய திறன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததான் நமக்கு பெட் டைம் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோனுக்கும் பெட் டைம் கொடுக்குறது ரொம்பவே அவசியமானது. தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பெட்ரூமுக்கு வெளியே ஃபோனை வச்சுறது சால சிறந்தது அப்படிங்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ ஃபோனை வெளியே வச்சுட்டு அலாரம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கும். 200 ரூபா கொடுத்து நல்ல ஒரு அலாரம் டைம் பீஸை வாங்கி வச்சுக்கிறது இன்னும் ஆரோக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இதெல்லாம் தாண்டி டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன்லையும் இப்போ வந்துருச்சு. அதை ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆப்புக்கு நீங்கள் டைமர் செட் பண்ணலாம். இந்த ஆப்பை நான் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செட்டப் வச்சுக்கலாம். உடனே அது வந்து நீங்கள் அந்த டைமை தாண்டி போகிறப்போ, அந்த டைமை ப்ரீச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த ஆப்பு லாக் ஆயிரும், இந்த டைமை தாண்டிடுச்சு, நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அதையும் பிரேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாதான், பட் ஸ்டில் அது ஒரு அலாரமாக நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ப்ரோ டிப்பாக இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, மினிமலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளோட ஃப்ளாஷி அந்த மெனுவோட
ஃபோனோட அனிமேஷன் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிரே ஸ்கேலில் அந்த டெக்ஸ்ட் மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு பில்டை அது வந்து நம்ம ஃபோனுக்கு கொடுத்துரும். அதனால நம்ம வந்து எங்கேயுமே டீவியேட் ஆக மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு மெயிலை ஓப்பன் பண்ணலான்னு போவோம் ஃபோனில், திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கு போயிடுவோம். அந்த மெயில் அனுப்புகிற பேட்டர்னையும் நம்ம மறந்துடுவோம், மெயில் அனுப்புறோங்கிற விஷயத்தையே மறந்துடுவோம். இதுலேருந்து தப்பிக்க என்ன வழினா மினிமலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது தான். டோட்டலாகவே ஒரு கிரே ஸ்கேலில் ஃபோனை மாற்றுறது, இல்லை இந்த மாதிரியான டெக்ஸ்ட் மட்டுமே இருக்கிற மினிமலிஸ்டிக் அப்ரோச்சில் ஃபோனை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னுமே ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பட்டன் காலத்துக்கு திரும்ப போகிறது தான், அது பட்டன் ஃபோன் காலத்துக்கு திரும்ப போகிறது தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான். பட் அது நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நாம தான் அதுக்கான டூல் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அடிக்ஷன் அப்படிங்கிறது வெறும் போதையிலையோ இல்லை வரைந்து அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களும் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான டிஜிட்டல் ட்ராப்குள்ளே சிக்கிறதும் ஒரு போதை தான். அதுலேருந்தும் வெளியே வர்றது முக்கியமான விஷயம். ஏன்னா அது உங்களோட ஹாபியிலேருந்து உங்களோட லைஃப் ஸ்டைலேருந்து பல விஷயங்களை பாதிக்கும், முக்கியமாக உங்களோட தூக்கத்தை பாதிக்கும். உங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற அல்காரிதம் புத்திசாலியாக இருக்கலாம், பட் அதை விட உங்கள் மூளை புத்திசாலி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த அல்காரிதம் எழுதுனதும் உங்களை மாதிரி ஒரு மூளை உள்ள மனுஷன் தான். இன்னொரு அன்பார்ச்சுனேட் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான கருத்துக்களையும் நம்ம ரீல்ஸ்ல தான் பார்த்துட்டு இருக்க போறோம். இந்த வீடியோவுமே உங்க ஃபீல்டில் தான் வரப்போகுது அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்னையிலிருந்து ஒரு வீடியோ ஒரு ரீலோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இந்த வீடியோனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நம்ம வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ட்ராப்குள்ளே மாட்டாமல் நம்ம தப்பிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் உண்டு. இன்ஃபேக்ட் இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு புக் எடுத்து படிக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்தால் கூட இன்னுமே சிறந்தது தான். அது ஒரு கதை புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபன்னியான ஒரு காமிக்ஸாக இருக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்களாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான பழக்கங்கள் வரும்போது இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை நேரம் ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட வேற ஒரு விஷயத்தோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.